இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடிஇ அப்படின்னு ஒரு ஜென்ரிக் டேர்ம் இது. இப்போ நம்ம நார்மலாக நோட் பேட்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெராஃபார்ம் கூட எழுதிக்க முடியும். ஆனால் ஒரு இது மாதிரி டூல் இருந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஐடின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோட் எழுதக்கூடிய ஒரு இடம். ஓகே, ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டர் அது, அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி நம்ம அது ரைட் ஐடி சூஸ் பண்ணுறது, நமக்கு நிறைய டூல் இருக்குது ஆக்சுவலி. அதுலேருந்து எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு ஐடியை வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மல்டிபிள் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்னால் இப்போ மேபி டெராஃபார்மும் சப்போர்ட் பண்ணணும், பைத்தானும் சப்போர்ட் பண்ணணும், பவர்ஷெல்லும் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய டூல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டூலை வச்சு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது எல்லா பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் விண்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா விண்டோஸில் யூஸ் பண்ணணும், லைனக்ஸில் யூஸ் பண்ணணும், மேக்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் தட் இஸ் த பெஸ்ட் டூல். இப்போ லைட் வெயிட்டாக இருக்கணும், இன்ஸ்டலேஷனில் பெருசாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரீவேராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நத்திங் பட் பிளக்இன்ஸ். ஸோ நம்ம புதுசாக எதனா ஒரு டூல் வருது அப்படின்னா அதுக்கான பிளக்இன்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டெர்மினல் சப்போர்ட், நீங்கள் வந்து இப்போ நோட் பேடில் கோட் எழுதுறீங்க அப்படின்னா எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஒரு கமாண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக கோட் எழுதுகிற இடம் ஒன்றா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுற இடம் வேற இருக்கும். அது இல்லாமல் கோட் எழுதக்கூடிய இடத்துலையே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஐடினா. அப்புறம் மல்டிபிள் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுற, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து மல்டிபிள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் இங்கிருந்தே வந்து கிட் சப்போர்ட்னா வந்து நீங்கள் இந்த விஎஸ் கோட்லேருந்தே நீங்கள் வந்து ரெப்பாசிட்டியில் வந்து புஷ் பண்ணுறது இல்லை வந்து க்ளோன் பண்ணுறது எல்லாமே அது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கரெக்டாக? அப்புறம் கமெண்டிங்ன்றது வந்து ஒரு கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்றப்ப அதை கமெண்ட் பண்ணால் தனி கலராக தெரியுது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கிறது வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐடி பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் டூல் பார்த்தோம் அப்படின்னா விஎஸ் கோடு தான், விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் வந்து பெஸ்ட் டூலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ இன்ஸ்டால் இட் ஃபர்ஸ்ட். இதுக்கு பதிலா ரிப்பிள் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணலாமா? இன்டெலிஜே தானே சொல்றீங்க? பண்ணலாம். நீ நான் சொல்றேன், அது 1 மந்த் தாங்க சுரேஷ். ஆஃப்டர் தட் அது எக்ஸ்பயர் ஆயிருதுல. ஃப்ரீவேர் இல்ல. ஐடி இன்டெல் இன்டெலிஜே அது பத்தி அவ்வளவு ஐடியா இல்ல. ஓகே, அது 1 மந்த் தான் வருது. அதுக்கு அப்புறம் லைசென்ஸ் கேக்குது, அகைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் விஎஸ் கோட் வந்து இட்ஸ் ஃப்ரீவேர், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து நோட் பேட்ல கூட கோட் எழுதலாம். ஸோ கோடு எழுதுறது எந்த பிளாட்ஃபார்ம்ல எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நான் சொன்ன இந்த சினாரியோலாம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் கோட் எழுதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதான் வந்து விஎஸ் கோடு. இந்த கோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரியல, ஒரு ரொம்ப கருப்பா சின்ன சின்னதாக இருக்குல்ல லெட்டர் ஆப்ஸ், இது நான் காட்டுறேன். இது தெரியுதா? இது சின்னதாக இருக்கு. சரி, ஓகே. இதில் இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லிஸ்ட் ஃபுல்லாக அங்கே லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட டெராஃபார்ம் கோடு இல்லை அதில். சரி இருங்க வரேன். சரி, ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஓப்பன் பண்ணீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எந்த இங்கே இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நியூ ஃபைல் வேணால் இது கிரியேட் பண்ணுங்க, நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து main.pf சும்மா போட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எதனா வந்து வேறு ஃபைல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோல்டர் கீழே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தெரியும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் வந்து சர்ச் பண்ணுறது. உங்கள் என்டையர் ஃபோல்டருக்குள்ளே எதனா ஒரு சிம்பிள் வேர்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல்சோ யூ கேன் ரீப்ளேஸ். இந்த இது வந்து நீங்கள் கிட்டப் இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் வந்து இந்த ஜியூவிலே வந்து
கிட்டப்ல வந்து புஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அஷூர் ரெப்போவோ கிட்டப் ரெப்போ இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் டீபக்கிங் ஆப்ஷன். இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன்ல வந்து இப்போ இன் ஜென்ரலா வந்து இப்போ பைத்தன் எழுதுறீங்க அப்படின்னா பைத்தன் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஏன் போடுறோம் அந்த மாதிரி? இப்போ பைத்தன் ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். நீ கோட் எழுதும் போதே வந்து ஒரு கலரிங் ஃபார்மேட்ல காட்டும். ஓகே இது எரரா இருக்கு, இங்க வந்து தப்பா இருக்கு, இந்த சின்டெக்ஸ் தப்பா இருக்குன்னு பை டிஃபால்ட்டா காட்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ டெராஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த டெராஃபார்ம் இருக்குங்களா, இதில் வந்து நாங்கள் என்ன பண்றோம், சிம்பிளா என்ன கோட் எழுதி காப்பி பண்ணிக்கலாம். வரேன் இதை எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ டெராஃபார்ம் கோடு இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எப்படி என்னப்பா இது, இப்போ இது எப்படி தெரியுது உங்களுக்கு? பிளெயின் லெட்டரா இருக்கு கரெக்டா? எல்லாமே வெள்ளை கலரா இருக்கு கரெக்டா? அதெல்லாம் பிளெயினா இருக்கு. இது மாதிரி தான் இருக்கும். டெராஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலரிங் கோடு மாறும், எரர்னா காட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு எக்ஸ்டென்ஷன் இது டெராஃபார்ம் டைப் பண்ணுங்க. டெராஃபார்ம் டைப் பண்ணீங்கன்னா இங்க வந்து அர்ஷிகாப்போட நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதுல பெஸ்ட் வந்து அர்ஷிகாப்போட டெராஃபார்ம் ஒன்று எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணீங்க. இங்க போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளக்இன் இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஸோ இட் இஸ் இன்ஸ்டாலிங் பிளக்இன். திஸ் கால்டு எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் கோடு போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இந்த ரிசோர்ஸ் அந்த லைனுக்கு வேற கலரும், உள்ள ஆர்குமெண்ட் வேற கலரும், ஆர்குமெண்ட்டுக்கு அதோட வேல்யூ வேற கலரு, பிராக்கெட் எங்க க்ளோஸ் ஆகுது எங்க முடியுது, நான் கிளிக் பண்ண முடியுது, அப்புறம் வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் வந்து வேற கலரா தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆட்டோமேட் பாப்புலேட்லாம் ஆகும். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஷுட் இன்ஸ்டால் என்ன பண்ணணும், டெராஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதே மாதிரி நீங்க ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னா பைத்தன் எக்ஸ்டென்ஷன். எல்லா லாங்குவேஜுக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. எனக்கு கேள்வி இருக்காச்சு? ஓகே, நான் மேக்ல யூஸ் பண்றேன்னா அதனால விண்டோஸ்ல அந்த விண்டோஸ் கமெண்ட் யூஸ் பண்ணா என்னன்னு நடக்குது. ஓகே ஃபைன். ஸோ சரி.